அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிகவும் முக்கியமானதும் காலத்துக்கு ஏற்ப அவசியமானதுமாகும். நம் பிள்ளைகள் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையும் எதிர்காலமும் ஆவர். அவர்கள் நல்ல வழியில் வளர்ந்து மரியாதையுடனும் மார்க்க உணர்வுடனும் வாழ வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் உள்ளார்ந்த ஆசை. ஆனால் இன்றைய சூழலில் பிள்ளைகள் தவறான உறவுகள், தேவையற்ற பழக்கங்கள் மற்றும் தவறான நட்புகள் மூலம் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக காதல் என்ற பெயரில் இளம் வயதிலேயே முடிவெடுப்பது பின்னர் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படுத்துகிறது. சில சமயங்களில் அது விவாகரத்துக்கும் மனவேதனைக்கும் வழிவகுக்கிறது. இதை நினைக்கும் போது பெற்றோர்களின் இதயம் உடையும் நிலை ஏற்படுகிறது. பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பை அளிக்கிறார்கள், ஆனால் சரியான வழிகாட்டுதலை அளிக்க மறந்துவிடுகிறார்கள். மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்படாத பிள்ளைகள் வெளிப்புற உலகின் தாக்கத்தால் எளிதில் திசைதிருப்பப்படுகிறார்கள். அதனால் சிறு வயதிலிருந்தே தீன் அறிவும் நல்ல பழக்கங்களும் கற்பிக்கப்பட வேண்டும். அப்படிச் செய்தால் அவர்கள் தானாகவே தவறான பாதைகளில் செல்லாமல் தங்களை காக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இப்போது நம் பிள்ளைகளை தவறான வழிகளிலிருந்து பாதுகாக்க உதவும் 2 முக்கியமான அமல்களை பார்க்கலாம். முதல் அமல் தவறான பழக்கங்களிலிருந்து விலக்க உதவும் அமல் ஆகும். இதற்காக முதலில் இந்த சலவாத்தை 7 முறை ஓத வேண்டும். جزاي الله أن محمدا هو أهله. அதன் பிறகு இந்த குர்ஆன் ஆயத்தை 101 முறை ஓத வேண்டும். وأهديك إلى ترابيكك فتخشع. பின்னர் மீண்டும் அதே சலவாத்தை 7 முறை ஓத வேண்டும். இதை முடித்த பிறகு தண்ணீரில் ஊதி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ஆயத்தின் பரக்கத்தால் என் பிள்ளையை தவறான வழிகளிலிருந்து காப்பாற்றுவாயாக, நல்ல பாதையை காட்டுவாயாக என்று வேண்டிக்கொண்டு அந்த தண்ணீரை பிள்ளைக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். இந்த அமலை தொடர்ந்து 11 நாட்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது அமல் உள்ளத்தை தூய்மையாக்கும் அமல் ஆகும். இதற்காக يا سبوح يا قدوس என்பதை 313 முறை ஓத வேண்டும். முன்னும் பின்னும் 11 முறை தரூத் இப்ராஹிம் ஓதிக் கொள்ள வேண்டும். பின்னர் தண்ணீரில் ஊதி பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும். இதனால் அவர்களின் மனம் தூய்மையாகி தேவையற்ற எண்ணங்கள் நீங்கும். தொடர்ந்து سيهزم الجمح ويولون الدبر. என்ற ஆயத்தை 41 முறை ஓத வேண்டும். முன்பின் ஒரு முறை சலவாத் ஓத வேண்டும். யாரின் சிந்தனை உங்கள் பிள்ளையை பாதிக்கிறதோ அவர்களை நினைத்து ஓத வேண்டும். இந்த அமலை 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த அமல்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, நம்பிக்கையுடன் செய்யப்படும் துஆக்கள். நம் மனதார வேண்டுகோளை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். நம் பிள்ளைகளின் நலனுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்ல சூழல், நல்ல வழிகாட்டுதல் மற்றும் அல்லாவின் நினைவு ஆகியவற்றை அளித்தால் அவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லாஹ் நம் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து நல்ல பாதையில் நடத்துவானாக. ஆம். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.